أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم إلا فقلم الله خير كتاب الله இன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை எப்படி பயந்தார்கள்? அல்லாஹ்வுடைய பயத்தோடு நாம் இருக்கின்றோமா? நம்ம அப்படி பேசுறது அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைக்கின்றார்கள், மனைவிமாரை அழைக்கின்றார்கள், தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து நலங்களை கொண்டு சொர்க்கம் தருவான் என்பதாக நீங்கள் நினைத்து விடாதீர்கள். அல்லாஹ் தஆலா ரஹ்மத்தை கொண்டுதான் சொர்க்கம் தருவான். நான் அல்லாஹ் ரஹ்மத்திலே மூளை கொண்டு இருக்கின்றேன், நீங்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கேளுங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பயத்தினால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போல நாம் ஒரு மேகம் வந்துவிட்டால் மழை வரப்போகுது என்பதாக நாம் நினைக்கிறோம். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குட்டிப்பட்ட போன மாதிரி இங்கே அங்கேயும் போவார்கள். அதன் பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்பார்கள், மேகத்தையும் காற்றையும் தென்றல் காற்றாக நீ ஆக்குவாயாக, இந்த காற்றை அதாபான காற்றாக நீ ஆக்கி விடாதே, எங்களுக்கு அதாவை கொடுத்து விடாதே என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்பார்கள். என்னுடைய சமுதாயத்தினரை மேகங்களை அழுத்திவிடக் கூடாது என்பதற்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய பயத்தோடு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார்கள். அதே போல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரை முடி 21 முடி இருந்தது. உங்களுக்கு நரை முளைக்க செய்து என்ன என்பதாக சஹாபாக்கள் கேட்டார். உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் ஹூத், சூரத்துல் வாக்கியா, சூரத்துல் முர்சலாத், சூரத்துல் அம்ர் இஸ்ராயில், சூரத்துல் நஸ்ம் சுபீர, இந்த 5 சூரா தான் எனக்கு நரையை முளைக்க செய்தது. மறுமைக்காக இந்த 5 சூரா, மறுமைக்காக சிந்தனை சொல்லக்கூடிய சூரா இந்த 5 சூரா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரையை முளைக்க செய்தது அல்லாஹ்வுடைய பயத்தினால். அல்லாஹ் பயத்தினால் எனக்கு நரை வந்தது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டினார்கள். அந்த அளவு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய பயத்தோடு வந்தார்கள், அல்லாஹ்வுடைய பயத்தோடு வந்தார்கள். ஆனால் நாம் அஞ்சு பேசும் கூட அல்லாஹ்வுடைய பயம் இருக்கின்றது என்று சொன்னால் கண்டிப்பாக இல்லை. நாமும் அல்லாஹ்வுடைய பயத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைத்து சந்தர்ப்ப புரிவானா என்று கூறி என் வார்த்தையை முன்னிறுத்திக் கொள்கின்றேன். வாக்கிய